களவு, மோசடிகள் மற்றும் சோர்வு ஆகியவற்றுக்கு இலங்கை விமானப்படையில் இடமில்லை என புதிய விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் கோலித குணதிலக்க தெரிவித்துள்ளார். புதிய விமானப்படை தளபதியாக இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றதன் பின்னர் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். ஏர் மார்ஷல் கோலித குணதிலக்க விமானப்படை தலைமையகத்தில் வைத்து இன்று காலை தனது கடமைகளை பொறுப்பேற்றார். இவர் இலங்கை விமானப்படையின் 14வது தளபதி ஆவார். அத்துடன் கோலித்த அரவிந்த குணதிலக்க பண்டரவளை புனித தோமஸ் மற்றும் கொழும்பு ராயல் ஆகிய கல்லூரிகளின் பழைய மாணவர் ஆவார். 1980ஆம் ஆண்டில் கேடட் அதிகாரியாக அவர் விமானப்படையில் இணைந்து கொண்டுள்ளார். பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் முகாமைத்துவம் தொடர்பான பட்டத்தை ஏர் மார்ஷல் கோலித குணதிலக்க பெற்றுக் கொண்டுள்ளார். கடந்த யுத்த கால பகுதியில் விமானப்படை நடவடிக்கைகளின் பணிப்பாளராகவும் இவர் பணியாற்றியுள்ளார். ரணவிக்ரம, ரணசூர உட்பட 14 பதக்கங்களை இவர் பெற்றுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. களவு, மோசடிகள் மற்றும் சோர்வுக்கு இலங்கை விமானப்படையில் இடமில்லை. நேர்மைத்தன்மை, பங்களிப்பு மற்றும் தமக்குள்ள பொறுப்புகளை உரிய வகையில் நிறைவேற்றுவதையே நான் அனைவரிடமிருந்தும் எதிர்பார்க்கிறேன். விமானப்படையின் முழு அதிகாரங்களையும் பயன்படுத்தி தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதுடன் எமது தாய் நாட்டிற்கு சொந்தமான கடல் எல்லையை கண்காணித்து அதனுடன் தொடர்புடைய நிறுவனங்களுடன் இணைந்து தேசிய பாதுகாப்பிற்கு மேலும் பங்களிப்பை வழங்க நான் எதிர்பார்க்கிறேன். පරීක්ෂා කිරීමේ කටයුතු සඳහා සම්බන්ධ ආයතන සමග එකතු වී ජාතික ආරක්ෂාවට වැඩි දායකත්වයක් ලබා දීමට බලාපොරොත්තු වෙමි.